So hi hello friends, welcome to our channel. இந்த வீடியோல நம்ம ஹோம் நெட்வொர்க்கிங்னா என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். சோ இப்போ நம்ம எல்லா வீட்லயுமே இன்டர்நெட் கனெக்ஷன் யூஸ் பண்றோம். அந்த நெட் கனெக்ஷனை நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற மற்ற ரூம்களுக்கு எப்படி நம்ம யூஸ் பண்றோம். சோ பேசிக்கா நம்ம வீடு கட்டும்போது இந்த இன்டர்நெட்டுக்கான நெட்வொர்க்கிங் வயர்லெஸ்ல எப்படி பண்றது இல்ல வயர் லைன்ல எப்படி நம்ம நெட்வொர்க்கிங் நம்ம வீட்டுக்கு பண்றது அப்படிங்கற டீடைல் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹோம் நெட்வொர்க்கிங்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம நெட்வொர்க்கிங்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ரெண்டு டிவைஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு கம்ப்யூட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரெண்டு கம்ப்யூட்டருக்கு இடையே கனெக்டிவிட்டியை நம்ம ஏற்படுத்துறதுக்கு பேர் தான் நெட்வொர்க்கிங். அதாவது ஒரு இடத்துல இருக்க டேட்டாவை இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது. அதாவது ரெண்டு டிவைஸும் வந்து கம்யூனிகேட் பண்றது. இது வந்து கம்ப்யூட்டரா இருக்கலாம் அல்லது வேற ஏதாவது ரெண்டு டிவைஸா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டிவி, மொபைல் போன், பிரிண்டர், நம்ம லேப்டாப். ஸோ எந்த ரெண்டு டிவைஸா கூட இருக்கலாம். இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், அதாவது சுருக்கமா சொல்லணும்னா ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட டிவைசஸ்க்கு நம்ம கம்யூனிகேஷன் ஏற்படுறதுக்கு பேர் தான் நம்ம நெட்வொர்க்கிங் சொல்றோம். ஸோ இது நம்ம வீட்டில் எப்படி நம்ம உபயோகப்படுத்துறோம். இப்போ வீட்டுக்குன்னு வரும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் ஏரியா நெட்வொர்க்காக மாறிடுது. மேக்ஸிமம் நம்ம ஒரு 100 மீட்டருக்குள்ள தான் நம்ம இந்த நம்ம வீட்டுக்கு தேவையான நம்ம பர்சனல் ஏரியா நெட்வொர்க்கிங் இருக்க போது. ஸோ இன்னைக்கு நம்ம பெரும்பாலும் நம்ம வீடுகளில் வயர்லெஸ் நெட்வொர்க் மூலியமா தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது வைஃபை நெட்வொர்க் மூலியமா யூஸ் பண்றோம். இப்போ நம்ம பிராட்பேண்ட் கனெக்ஷன் வாங்கி ஒரு வைஃபை மோடம் போட்டுருவோம். அந்த வைஃபை மோடத்துல இருந்து வர வைஃபை சிக்னல் மூலியமா தான் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற மொபைல், லேப்டாப், டிவி, கம்ப்யூட்டர்னு எல்லாத்துக்கும் நம்ம வைஃபை மூலமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த செட்டப்பை இந்த வைஃபை மூலமா நம்ம வீட்டுக்குள்ள இருக்க டிவைசஸை கனெக்ட் பண்ணி ஒர்க் ஆகிற இந்த செட்டப் வந்து நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் வயர்லெஸ் நெட்வொர்க்கிங் சொல்லலாம். மற்றபடி வயர்லெஸ் நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறது தனி கான்செப்ட். இதுல வந்து லாங் டிஸ்டன்ஸ்லாம் கனெக்ட் பண்றது இருக்கு. அதாவது பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்ட் பண்ணுவாங்க, பாயிண்ட் டு மல்டி பாயிண்ட் கனெக்ட் பண்றது. ஸோ இப்படி பல விஷயங்கள் இருக்கு. இதை பத்தின வீடியோஸ் வேணும்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அதை பத்தி நான் உங்களுக்கு தனியாக இன்னொரு வீடியோ பண்றேன். ஸோ இப்போ நம்ம ஹோம் நெட்வொர்க்கிங்குள்ள போயிடுவோம். பர்சனல் ஏரியா நெட்வொர்க்ல, அதாவது நம்ம வீட்டுக்குள்ள யூஸ் பண்ற நம்ம பர்சனல் ஏரியா நெட்வொர்க்கிங்ல வீடு சின்னதா இருந்தா நம்ம பிராட்பேண்ட் கனெக்ஷன் வரக்கூடிய வைஃபை ரவுட்டரே நமக்கு போதுமானது. ஸோ அதை வச்சு நமக்கு தேவையான டிவைசஸை நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதே வந்து வீடு பெருசா இருக்கு அப்படின்னா நீங்க பிராட்பேண்ட் கனெக்ஷன் வாங்கும்போது கொடுக்குற வைஃபை ரவுட்டர்ல இருந்து வர சிக்னல் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு பெருசா இருக்கும்போது, இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஹாலில் வந்து நீங்க கனெக்ஷன் வாங்கி வச்சிருக்கீங்கன்னா இங்க இருக்கிற வைஃபை வந்து பெட்ரூம்ல நீங்க பார்க்க முடியாது. பெட்ரூம்ல டிவி வச்சிருக்கீங்க, அங்க வந்து கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு லேப்டாப் யூஸ் பண்றீங்க அப்படின்னா இங்க இருக்கிற சிக்னல் பெட்ரூமுக்கு வராது. கிச்சன்ல ஒர்க் பண்ணி கிச்சனுக்கு வராது. சப்போஸ் நீங்க உங்க கார் பார்க்கிங் போர்ட்டிகோல பாத்தீங்கன்னா நீங்க வைஃபை கேமரா யூஸ் பண்றீங்க. ஸோ அதுக்கு உங்களுக்கு இன்டர்நெட் வந்து வைஃபை மூலமா கொடுக்கணும்னா ஸோ அங்கேயே வந்து இந்த சிக்னல் ரேஞ்ச் பத்தாம உங்களுக்கு கேமராக்கு வைஃபை கிடைக்காம இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நம்ம பேசிக்கா நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்னா வைஃபை எக்ஸ்டெண்டர் யூஸ் பண்ணுவோம். அதாவது வைஃபை ரிப்பீட்டர் ஆர் எக்ஸ்டெண்டர்னு சொல்லுவாங்க. அந்த வைஃபை எக்ஸ்டெண்டர் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம இந்த வைஃபை பிராட்பேண்ட் கனெக்ஷன் போடும் போதே நம்ம பேசிக்கா வர வைஃபை மோடத்துக்கு பதிலாக லாங் ரேஞ்ச் அக்சஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதை நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வீடு ஃபுல்லாவே நெட்வொர்க் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த லாங் ரேஞ்ச் அக்சஸ் பாயிண்ட்ஸ், அதாவது இந்த லாங் ரேஞ்ச் வைஃபை டிவைசஸ் பத்தி டீடைல்ஸ் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அது என்னென்ன மாடல் இருக்கு, அதோட பிரைஸ் என்ன அப்படின்னு டீடைல்லாம் உங்களுக்கு இன்னொரு வீடியோல சொல்றேன். பேசிக் மாடல் யூஸ் பண்றதுக்கு பதிலாக நீங்க லாங் ரேஞ்ச் வைஃபை டிவைசஸ் யூஸ் பண்ணீங்கன்னா ஸோ உங்க வீடு ஃபுல்லாவே உங்களுக்கு வைஃபை நெட்வொர்க் ஈஸியாவே கிடைச்சிரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 மீட்டர் 150 மீட்டர்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இதோட டீடைல்ஸ் வேணும்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இது என்ன டிவைஸ், என்ன மாடல்ஸ், இதோட பிரைசஸ் என்ன மாதிரி மாடல்ஸ் இருக்கு அப்படிங்கிற டீடைல்லாம் உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோல உங்களுக்கு கிளியரா சொல்றேன். ஸோ சில வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம லாங் ரேஞ்ச் அக்சஸ் பாயிண்ட் போட்டும் சில இடத்துல உங்களுக்கு வைஃபை வந்து எல்லா இடத்துக்கும் கிடைக்காம சான்சஸ் இருக்கும். அது உங்களுடைய வீடோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்து இருக்கு. சில பேர் நீங்க கிரவுண்ட் ஃப்ளோர்ல நெட் வாங்கியிருப்பீங்க, உங்களுக்கு செகண்ட் ஃப்ளோர்ல தேவைப்படும், இல்லை ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தேவைப்படும். அங்கே உங்களுக்கு ரேஞ்ச் வந்து கிடைக்காம இருக்கலாம். உங்க வீடோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அதுக்கு இடையூறா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வயர் நெட்வொர்க்கிங் பண்ணீங்கன்னா, அதாவது வயர் மூலமா நம்ம வந்து எங்கெங்க நெட்வொர்க் நமக்கு தேவையோ அங்க நம்ம வயர் மூலமா நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதாவது நம்ம வீட்டுக்குள்ள பர்சனல் ஏரியால எங்கெல்லாம் நமக்கு இன்டர்நெட் தேவையோ அங்கெல்லாம் வைஃபைக்கு பதிலா வயர்லெட் மூலமா, அதாவது எல்லா இடத்துக்கும் நம்ம எப்படி இபி பவர் லைன் எப்படி நம்ம பைப் போட்டு எல்லாத்துக்கும் கொண்டு போறோமோ, எல்லா ரூமுக்கும் கொண்டு போய் பாயிண்ட் போட்டுக்கிறோமோ, அதே மாதிரி நம்ம நெட்வொர்க்கிங்கும் நம்ம வயரிங் பண்ணி எந்தெந்த ரூமுக்கு எந்தெந்த இடத்துக்கு நெட் தேவையோ அங்கெல்லாமே நம்ம நெட்வொர்க்கிங் கொண்டு போய் பாயிண்ட் நம்ம டிராப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த நெட்வொர்க்கிங் யூஸ் பண்ணக்கூடிய கேபிள் பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் கேபிள்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கேட்டகரி கேபிள், அதாவது கேட் 5, கேட் 5E, கேட் 6, கேட் 6A அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ்ல இருக்கு. இப்போ நம்ம கேட் 6 கேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். கேட் 6 ஈத்தர்நெட் கேபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய டிரான்ஸ்மிஷன் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1 Gbps, அதாவது 1 gig சொல்லுவாங்க. இப்போ நீங்க வயர் நெட்வொர்க்கிங் பண்ற மாதிரி இருந்தா நீங்க இந்த கேபிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். கேட் 6 மாதிரியே கேட் 6A, கேட் 7 இருக்கு. ஸோ அதனுடைய ஸ்பீட்லாம் பார்த்தீங்கன்னா 1 Gbps ஓட ஜாஸ்தியா வரும்.
ஃபார் எக்ஸாம்பிள் 10 gig அந்த மாதிரி வரும். ஸோ அதனுடைய டீடைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வரக்கூடிய அப்கமிங் வீடியோஸில் வரும். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இபிக்கு வந்து எப்படி சுவிட்ச் போர்டு பிளக் பாயிண்ட் இருக்கோ அதே மாதிரி இந்த ஈத்தர்நெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஐஓ கீஸ்டோன் பாக்ஸஸ் இருக்கு. ஸோ அதாவது நம்ம RJ45 ஜாக் இருக்கு பார்த்தீங்கன்னா அதனுடைய ஃபீமேல் ஜாக், அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா அந்த RJ45 ஜாக் வந்து சொல்லக்கூடிய இந்த ஃபீமேல் பாயிண்ட் சொல்லலாம். ஸோ அதை வந்து நீங்க உங்க வீட்டில் எங்கெல்லாம் உங்களுக்கு பாயிண்ட் தேவையோ அங்கே வந்து நம்ம வயரிங் பண்ணி பாக்ஸ் அடிச்சு வச்சுட்டீங்கன்னா அந்த கீஸ்டோன் செட்டப் போட்டு வச்சிட்டீங்கன்னா ஈஸியாக நீங்க அதெல்லாம் கேஸ்டிக் ஸ்பேஸ் கார்டு பிளக் பண்ணி நம்ம நெட் யூஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து நீங்க ஓப்பன் வயரிங்காகவும் பண்ணலாம், அல்லது நீங்க பைப்லைன் அடிச்சு ப்ராப்பராக பண்ணாலும் பண்ணிக்கலாம். அல்லது இப்போதான் நீங்க வீடு கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்பவே வந்து நீங்க ப்ராப்பராக நெட்வொர்க்கிங் பிளான் பண்ணி கன்சல்டிங் நீங்க பைப் லே பண்ணி நீங்க பக்காவாக வயரிங் பண்ணிக்கலாம். ஸோ இது பண்ணும்போதே நீங்க சிசிடிவி கேமரா பண்ற ஐடியா இருந்தாலும் ஸோ அதுக்கு நீங்க சேர்த்தே வந்து சிசிடிவி எங்கெங்கெல்லாம் வைக்க போறீங்களோ அதுக்கும் நீங்க பிளான் பண்ணி பைப் லே பண்ணி அதுக்கும் நீங்க ஒயரிங் கன்சல்டிங்லேயே பண்ணிடலாம். இப்போ நம்ம வரக்கூடிய காலங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த உலகமே இயங்கிட்டு இருக்கு. ஸோ நீங்க வீடு கட்டும் போது இதுக்கான ப்ராப்பர் ஒயரிங் செட்டப்பை நீங்க கட்டும் போது செலவா நீங்க பண்ணிடுறது நல்லது. ஸோ கைஸ் இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம ஒயர்லெஸுக்கும் ஒயர்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு காஸ்ட் வைஸாக பார்க்கும்போது ஒயர்லெஸை விட நம்ம ஒயர் நெட்வொர்க்கிங் பார்த்தீங்கன்னா கேபிள்லாம் வாங்கி லைட் பண்ணி கன்சல்டிங் பைப்லாம் போட்டு இழுத்து இல்லை வெளியே பைப் அடிச்சு இழுத்தா உங்களுக்கு காஸ்ட் வைஸாக ஜாஸ்தியாக தான் வரும். பட் ஏன் இதை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வயர்லெஸில் யூஸ் பண்ணுறதை விட ஒயர்டில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கனெக்ஷன் வந்து இன்டரப்ஷன் இல்லாமல் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். ஒயர்லெஸில் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சில டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 100 MBS யூஸ் பண்ணீங்கன்னா இதை நீங்கள் சிங்கிள் பேண்ட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒயர்லெஸ் 100 MBS கிடைக்காது. 60 to 70 MBS தான் உங்களுக்கு வைஃபைல ஸ்பீடு காமிக்கும். இதே நீங்கள் அதே சிங்கிள் பேண்ட் ரவுட்டர்லேருந்து நீங்கள் லேண்ட் மூலியமா அதாவது ஒயர் மூலியமா யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 100 MBS அப்படியே கிடைக்கும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா நம்ம ஒயர்லெஸ்ல யூஸ் பண்றதை விட ஒயர்ல யூஸ் பண்றதா நமக்கு வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கும் நல்லது. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம எப்பயுமே நம்ம சுற்றி இந்த வைஃபை ரேடியேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். மொபைல் ஃபோன் எடுத்து நீங்கள் வைஃபை ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா அது நம்ம நிறைய வைஃபை நேம்ஸ் காமிக்கும். அப்போ நம்ம சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வைஃபை ரேடியேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அது நம்ம வெளியே போனாலும் சரி வீட்டுக்குள்ள வந்தாலும் சரி இருந்துகிட்டே இருக்கு. ஆல்ரெடி இந்த செல்போன் டவர்ல இந்த ரேடியேஷன் இருக்கு. ஸோ என்னதான் வந்து ரேடியேஷன் வந்து அனுமதிக்கப்பட்ட ரேஞ்சில் இருந்தாலுமே இதை நம்ம அன்வான்டா வந்து நம்ம தேவையில்லாம வைஃபை டிவைசஸை நிறைய நம்ம சுற்றி நம்ம வைஃபை சிக்னல்ஸ் ஏற்படுத்திக்கிறோம். ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒயர்ட் நெட்வொர்க் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த்துக்கு நல்லது, இனி வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு நல்லது. ஸோ இந்த வீடியோ அவ்வளோவா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது புதுசாக வீடு கட்டிட்டு இருந்தா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த நெட்வொர்க்கிங்கான ஒயரிங்கையும் சேர்த்து பண்ண சொல்லி ஐடியா கொடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்றேன். சைனிங் ஆஃப் ராஜா. பாய்.